அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய அதிகாலை வணக்கம். தற்போது குவைத் மற்றும் பஹ்ரைனில் சைரன் சத்தம் கேட்குது. ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:37 ஆகுது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சைரன் சத்தம் எதுவும் குவைத்தில் ஒலிக்கலை. ஆனால் மிசைல்கள் வந்து கொண்டு இருக்குது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம் அப்படின்னு குவைத்துடைய பாதுகாப்பு வட்டாரம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் பாதுகாப்பான இடங்களை கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது வெடிப்பு சத்தம் கேட்டால் அது வந்து வரக்கூடிய மிசைல்களுக்கு மற்றும் ட்ரோன்களுக்கு குவைத்துடைய செக்யூரிட்டி ஆஃப் த ஜென்ரல்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், நேற்று இரவு நான் வந்து கடைசியாக ஈரானில் அந்த ஹெலிகாப்டர் சம்பவத்துக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கேட்டால் போலே பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிகாலையில் மறுபடியும் ஈரானுடைய ஹார்மோஸ் எல்லை பகுதிகளில் ரேடார் சிஸ்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்க தரப்பு கிட்டத்தட்ட 6 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அவன் வந்து கேட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஹார்மோஸை ஒட்டிய சில ஈரானுடைய பகுதிகளில். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேற்று இரவு நடந்த அந்த ஹெலிகாப்டர் சம்பவத்துக்கு, நேற்றைய தினம் நடந்த அந்த ஹெலிகாப்டர் சம்பவத்துக்கு பதிலடி அமெரிக்கா வந்து ஈரான் மீது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈரான் மறுபடியும் பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் மிசைல்களை ட்ரோன்களை அனுப்புகிறாங்க அப்படின்ற உத்தியோகபூர்வ தகவல் கிடைச்சிருக்குது. இப்போதைக்கு குவைத்துடைய பாதுகாப்பு வட்டாரம் வந்து அர்ஜென்ட் த ஜெனரல் ஸ்டாஃப் ஆஃப் த ஆர்மி அனௌன்ஸ் தட் குவைட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கரண்ட்லி intercepting hostile area target according with approved operational procedure. It's urged everyone to either to the security and safety instruction and guidelines issued by competent authorities and obtain informations from approved official source. இது வந்து குவைத்துடைய இராணுவ தரப்பு வந்து வெளியிட்ட த ஜென்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மிலிட்ரி வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தகவலை. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் மேலதிக அப்டேட்டை காலையில் தரக்கூடிய அந்த செய்தியோடு கொடுக்குறேன்.